ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல் ஐக்கனை அமுத்துங்க. நைட் சப்பாத்தி மீதி வச்சு அதை நம்ம நூடுல்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. எப்படின்னு காமிக்கிறேன். நம்ம சப்பாத்தியை நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. பாரு, இந்த மாதிரி நல்லா சன்னமாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சப்பாத்தியை வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. சைடில் இருக்கட்டும். சப்பாத்திக்கு நூடுல்ஸுக்கு நம்மளுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு. உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் எடுத்துக்கோங்க. எங்கிட்ட கேப்சிகம் இல்லை. தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்குறேன். நான் 4 சப்பாத்தி எடுத்தேன். அதுக்கு 2 முட்டை. கொஞ்சம் அகலமாக இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிளறதுக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்திட்டேன். எண்ணெய் சேர்த்தின உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் நல்லா வணங்கட்டும். நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம். இது நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம பசங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இருக்கிறத வச்சு செஞ்சு தரேன். நான் வீட்டில் இருக்கிறத வச்சு மட்டும் ரெடி பண்ணுறேன். இதுக்கு நம்ம ஸ்பெஷலாக அந்த மசாலா இந்த மசாலா எதுவும் ட்ரை பண்ணுறதில்ல. என்ன நம்ம வீட்டில் இருக்குதோ அது சேர்த்திக்கலாம். வெங்காயம் பாதி வணங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு 3ஐயும் இதிலையே சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். நம்மளுக்கு போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் வணங்கிருச்சு. இந்த டைமில் நான் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். நீட்டாக நறுக்கியிருக்கேன். அதையும் இதிலையே சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதையே லைட்டாக வணக்கிக்கலாம். நம்மளுக்கு கொஜ்ஜிக்கு வணங்குற அளவுக்கு வணங்கணுன்றதில்ல. அது லைட்டாக நம்மளுக்கு வாய்க்கு கிடைக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தக்காளியும் லைட்டாக வணக்கிட்டோம். இப்போ இந்த சமையலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்திடலாம். சப்பாத்தியில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோங்க. அதனால் தேவைக்கு போட்டுக்கலாம். நிறைய இருந்தால் கஷ்டப்படிக்கும், உப்பு கக்கும். லவ் மை சாப். நான் 2 முட்டையும் இந்த டைமில் உடச்சிக்கிறேன். நம்ம முட்டையை உடச்சி விட்டாச்சு. இதை வறுத்துக்கலாம். நம்ம எக் ரைஸ்க்கு வறுக்குவோங்க இல்லையா, அந்த மாதிரி சுருணியாக வரட்டும். அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கிறேன். இந்த டைமில் முட்டை நல்லா வறுபட்டாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி நூடுல்ஸை இதில் சேர்த்திக்கலாம். சப்பாத்தின்னு சொல்லி கொடுத்தா பசங்க சாப்பிட்றதில்ல. சப்பாத்தி நூடுல்ஸுன்னு சொல்லி கொடுங்க பாரு, சட்டுன்னு தட்டுக்கல்லி ஆயிரும். தனியாத்தூள் கொஞ்சோண்டு, கரம் மசாலா, மட்டன் மசாலா எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமாக மிளகாய் தூள். ஏன்னா நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். லைட்டாக மேகி மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ் பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிட்டு நல்லா வறுத்துக்கலாம். சூடு ஏறட்டும். எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இந்த டைமில் வெங்காயத்தாள், வெங்காய செடி கீரை இருக்குது இல்லைங்களா, அதையும் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். வெங்காயத்தாள் இருந்தால் லைட்டாக கட் பண்ணி போடுங்க, இன்னும் வாசனையாக நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் கீரைக்காரர் எடுத்துகிட்டு வரல, அதனால் கிடைக்கல. பாரு சொன்னோடனே சொப்போன்னு கத்துறாரு. கொத்தமல்லி தழை தூவிடலாம். தூவிட்டு ஒரு கிளறிட்டு ஸ்டவ் அணைச்சிடலாம். ரெடி ஆயிருச்சு சப்பாத்தி நூடுல்ஸ். பழைய சப்பாத்தி காலி ஆயிரும், பசங்களுக்கு குஷியாக சாப்பிட்ருவாங்க. சம்மர் ஹாலிடே இருக்குது. காலையிலேயே இன்றைக்கி மார்னிங் டிஃபனு எங்கள் வீட்டில் சப்பாத்தி நூடுல்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்டைலில் சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பசங்க சப்பாத்தி, பழைய சப்பாத்தி சாப்பிட மாட்டேன்றாங்களா, அப்போ இதே மாதிரி சமைச்சு கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பழைய சப்பாத்தி நூடுல்ஸ் எங்கள் வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் எப்போ சமைக்கிறீங்கன்னு நீங்களே கமெண்டில் போடுங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு முறை சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிற வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செல்வி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.